இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சிவன்யா, நீ இவ்வளவு சீக்கிரம் ஏன் ரூம்க்கு வந்திருக்க? அண்ணன் பிரச்சனை பண்ணானா? சாரி சிவன்யா. அந்த பாம்பு என்ன கனவுலையும் துரத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பாம்பு தோஷம் இருக்குமோன்னு தோணுது. பெரியவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி கனவுல பாம்பு வந்தா நமக்கு சர்ப்பத்தோட சாபம் இருக்குன்னு. ஏன் நின்னுட்டு இருக்க? சரி உட்கார். நீ முறைக்கிறத பாக்குறப்ப எனக்கு பாம்பு மாதிரியே தெரியுது. ஹே, டென்ஷன் ஆகாத, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஹே, இங்க பாரு, உனக்கும் பாம்புக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, போன ஜென்மத்துல நீ பாம்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? உங்களுக்கு வச்ச காஃபி ஆறிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஹே, இரு. உனக்கு இந்த மாதிரி பாம்பு பத்தின கனவு வருமா? அப்புறம் ஏன் எனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வருது? எதனால? நீங்க உங்களோட மனசுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம். சங்கவியும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. உன்னதா என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இது எப்படி இங்க வந்தது? அதானே, இது எப்படி இங்க வந்தது? இது அங்கதானே இருந்தது. நான் தாங்க அரண்மனையில இருந்து கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனா இது யாரு எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. ஒரு வேலையை கூட உருப்படியா உன்னால செய்ய முடியல இல்ல? நான் இது வரைக்கும் போஸ்ட் கொடுத்ததே இல்லையே, என்ன இப்படி நீங்க முன்னாடி வரைஞ்சீங்கன்னு கேட்கறான் கார்த்திக். இந்த விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்ச விளைவுகள் என்ன ஆகும்னு தெரியல. இத்தனை வருஷமா மறைச்சிட்டீங்க. இனிமே எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. மூடி மறைச்ச ஒவ்வொரு விஷயமா வெளியே வரப்போகுது. அது எல்லாத்தையும் நினைச்சு நீங்க துடிக்க தான் போறீங்க. ஹே சங்கவி, நீ இந்த மாதிரி அடக்க ஒடுக்கமா உட்காந்து நாங்க பார்த்ததே இல்ல. என்ன பண்றது? கல்யாண சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்ல. ஹே, நாங்க எங்க சங்கவி கிட்டயா பேசிட்டு இருக்கோம்? ஹலோ, இது எங்க ஏரியா, உள்ள வராதீங்க. நான் பொண்ணுக்கு அண்ணனா இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டு. கார்த்திக், நான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் மொபைலே நோண்டிக்கிட்டு இருக்கேடா. நீ ஒண்ணு பண்ண, மொபைலே கல்யாணம் பண்ணிக்கோயேன். சங்கவிங்கிற சிம் கார்டு உனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கறது உன்னோட மொபைலுக்கு தான். நீங்க எல்லாரும் கார்த்திக் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். எங்க ஃபியூச்சருக்காக தான் அவன் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கான். அவன் செகண்டா இல்ல, இந்த தேர்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட எனக்கு ஓகே தான். முதல்ல அந்த போனை என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காரு. நல்ல நேரம் போறதுக்குள்ள நலுங்க ஆரம்பிக்கணும். சிவன்யா, இந்த கிண்ணத்துல தான் சந்தனம் இருக்கு. சங்கவிக்கு வைக்க சந்தனம் இல்ல பாரு. போமா, உள்ள சந்தனம் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. போ. ஏ ஹலோ, தேங்க்யூ சோ மச். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு நீதான் காரணம் சிவன்யா. என் உயிரையே எனக்கு மீட்டு கொடுத்துருக்கியே. நீ செஞ்ச உதவிக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சீக்கிரம் உனக்கும் ஒரு வாழ்க்கை அமையும். யாராவது ஒரு நல்ல பையனா பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. நானே பண்ணி வைக்கிறேன். அதான் உனக்கும் நல்லது, எங்க 2 பேருக்கும் நல்லது.
இதுல எது ஓகேன்னு சொல்றீங்களா? ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்ணு மூடிக்கிட்டு இருக்கேன்ல. இப்ப எப்படி என்னால பார்க்க முடியும்? போய் அப்புறம் கொண்டு வா போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி சொல்லு. அது சூர்யா கனடால இருக்கான உன் ஃப்ரெண்டு. அவனுக்காக தானே இந்த கல்யாணத்தையே நாம தள்ளி போட்டோம். எனக்கு அதுல சந்தேகமே இல்லையே, தெளிவா தான் இருக்கேன். அவன் வந்தே ஆகணும், அதுக்கு சரியான ஒரு காரணம் வேணும். இப்ப இந்த கல்யாணம் அதுக்கு காரணமா அமைஞ்சிடுச்சு. அவனை வச்சு நிறைய வேலை முடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா இப்ப அவன் இங்க வரலையாமே. கனடால வெதர் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு மெசேஜ் பண்ணிருக்கான். ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களா? வர்றது கொஞ்சம் சந்தேகம் தானே சொல்லியிருக்கான். ஒன்னு செய்வோம், கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அவசரப்பட்டு நமக்கு வரப்போற இன்வெஸ்ட்மெண்ட்டை இழந்துடக்கூடாது. கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம். இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கையில ஒண்ணும் இல்லையே. விதி எப்படி இருக்கோ அப்படித்தானே நடக்கும். யமுனாக்கு என்ன பதில் சொல்றது? நிதானமா யோசிப்போம். அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் இரு. நியூயார்க் போறதுக்கு டிக்கெட்ஸ் கன்ஃபர்மேஷனா இருக்கு, ஆனா ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகல. எங்க போற? நான் என் ரூமுக்கு போறேமா. அங்க யாரும் வர வேண்டாம். முக்கியமா கார்த்திக் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. சங்கவி, ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் என்னாச்சு? கேட்டுட்டு இருக்க, ஏதோ சொல்லாம போற. சங்கவி உன்னதான். கார்த்திக், என்னப்பா என்னாச்சு? கார்த்திக், ஒண்ணு இல்லம்மா. கால்ல அடிபட்டுருச்சா? சின்ன கிரல் தான், பெருசா ஒண்ணும் ஆகல. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? போய் யாராச்சும் பேண்டேட் எடுத்துட்டு வாங்க. அட கடவுளே, நல்ல காரியம் நடக்கிறப்போ ஏன் இப்படி எல்லாம்? மா, இது யதார்த்தமா நடந்ததுமா, இதனால ஒண்ணு இல்ல. பேண்டேட் எடுத்துட்டு வந்து வைங்க, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்துறேன். வர வர இந்த வீட்ல என்னெல்லாமோ நடக்குது. வீட்டுக்கு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம இருந்தா எப்படி? யமுனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். கார்த்திக் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆயின்மெண்ட் எங்க? அடிபட்டுடுச்சா? அப்போ இந்த கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிடலாமா? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? அவசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் பிறந்த நாளைக்கு முன்னாடி அவன் கல்யாணம் நடக்கணும். அவன் ஜாதகத்துல மரண கண்டம் இருக்கு, அதனால அவன் கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு குருஜி சொன்னாருல்ல. எனக்கு நினைவு இருக்கு, ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துடுற. இது ஒண்ணு சட்டம் கிடையாது. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் எதையும் செய்யணும், ஓட்ட போடணுங்கிற மாதிரி. லிசன் டு மீ. உன்னோட மூட நம்பிக்கையெல்லாம் நீயே மூட்டை கட்டி வச்சுக்க. அதான் சூரிய இருக்கான்ல, என் பார்ட்னர், நான் கனடால இருக்கான்ல, அவன் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். லாஸ்ட் மினிட் கேன்சல் பண்ணிட்டான். அங்க வெதர் ஏதோ சரியில்லையாம, ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்களாம். அவன் வந்த பிறகு கல்யாணத்தை வச்சு போப்பேன். அவங்களுக்காகலாம் போஸ்ட்போன் பண்ண முடியாது. குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கும். யாரு வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, கல்யாணம் நடக்கும். யமுனா, யாரோ எதையோ சொன்னாங்கிறத வச்சுக்கிட்டு ஐடியா உன்னை என் வழிக்கு கொண்டு வரதுக்கு உன் சென்டிமெண்ட் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். சங்கவி, கீழே உனக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாம், கீழே போங்க. நீங்க கத்துறத கேட்டு கார்த்திக் வந்துட போறான். என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக அவனுக்கு பயப்படுற? நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன்ல. என்னாச்சு? ஏன் கார்த்திகை பார்த்து பயப்படுற? அமைதியா இருங்க. ஹனிமூனுக்காக நியூயார்க் பிளான் பண்ணோம்ல, நாங்க அங்கேயே செட்டில் ஆக போறோம். அதனால ரிட்டர்ன் டிக்கெட் பண்ணல. ஆனா இது கார்த்திக்கு தெரியாது. அதனால நியூயார்க்ல இருந்து திரும்பி வர டிக்கெட் நான் பண்ணவே இல்லை. புரிஞ்சுக்கோங்க மாம். அத பத்தி கேக்கதான் அவன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நீங்க முன்னாடி போவீங்க, பின்னாடியே நாங்க நியூயார்க் வந்துருவோம். சூப்பர் ஐடியாடா செல்லம். சரி, கீழே போ. சரி, நீ முதல்ல உள்ள போ. அவசரமா வெளிநாட்டுக்கு போக போறீங்கன்னா அப்ப வரப்போற ஆபத்து தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். விடமாட்டேன், கண்டிப்பா விடமாட்டேன். எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை அவ்வளோ சீக்கிரத்துல நான் விட்டுட மாட்டேன். என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றியே தீருவேன். கண்டிப்பா நான் அதை செய்வேன். உங்க குடும்பத்தை நான் பழி வாங்காம விட மாட்டேன். மத்தவங்க பூசினா போதுமா? ஏன் பங்குக்கு நான் பூச வேணாமா? டேய், இது நலங்கடா. என்னமோ கேக்க பூசுற மாதிரி பூசி விட்ட. கண்ணே தெரியாத அளவுக்கு பூசிட்டியே. எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொன்னா கண்டுபிடிச்சிடுவியா? பின்னாடி தான் இருக்க. முடிஞ்சா படி. டேய் நில்றா. பத்தா.
சாரி சங்கவி, நீ எங்க தான் போயிருந்த? சரி, நியூயார்க்ல இருந்து நீ ஏன் ரிட்டர்ன் டிக்கெட்ஸை கன்ஃபார்ம் பண்ணல? யாரு கன்ஃபார்ம் பண்ணலையோ அவங்க கிட்ட கேளுங்க. என் கையை விட்டீங்கன்னா உங்களோட கண்ணை நான் தொடச்சு விடுவேன். யாருப்பா வீட்டுக்குள்ள தானிஷ் ஞாபகப்படுத்துற மாதிரி நிக்கிறது? ஓ பிரதர், இது சாங்கவி. இல்ல இது சாங்கவி இல்ல. ஹலோ பிரதர், பட்ட பகல்லே அப்படி அநியாயம் பண்ற? யார் என்ன செஞ்சாலும் எல்லாம் ஏன் எனக்கு தான் தெரியுது. இப்ப இங்க என்ன நடந்துருச்சு? என்னென்னமோ உளறிட்டு இருக்க. ஒண்ணுமே நடக்கலையா? நான் குடிச்சிருக்கேன்னு தானே என்ன ஏமாத்தி பாக்குற? நான் எவ்வளவு குடிச்சாலும் எல்லாத்தையும் தெளிவா கவனிப்பேன். உங்க 2 பேரையும் வேற யாராவது பாத்திருந்தாங்கன்னா கப்பலேறி போயிருக்கோம் நம்ம வீட்டு மானம். நான் வந்ததே சங்கவியை தேடிதான். அவளை எங்கேயாவது பாத்தியா? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லு. அதுல உண்மைதான் சொல்றேன். ஹனிமூன் ட்ரிப்பை பத்தி அவகிட்ட பேசணும். அதான். என்ன யாரோ கீழே கூப்பிடுற மாதிரியா இருக்கு. இதோ வர. கீழே போனா திட்டு வாங்க, மேலே இருந்துடலாம். நீ போய் வேலையை பாரு. பார்க்க தானே போறேன். உங்க குடும்பத்தையே ஒரு வழி பண்றதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். எங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்க எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நானும் பார்க்கறேன். இந்த பாக்ஸ்ல 25 லட்சம் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். யமுனா கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்க. உங்க பையனோட கல்யாணத்தை நிறுத்த நீங்களே பணம் தரீங்களா? என்னால பண்ண முடியாது. நான் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். 25 வயசுக்குள்ள அவன் ஜாதகப்படி கல்யாணம் நடக்கலன்னா என்ன 25 வயசுக்குள்ள? நீங்க பேச பேச எனக்கு இரிட்டேஷன் தான் வருது. என் பையன் மேல எனக்கு இல்லாத அக்கறையா மத்தவங்களுக்கு? நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கார்த்திகோட ஜாதகத்துல தோஷமே இல்லைன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு 25 லட்சம் ரூபாய் தரேன் உங்களுக்கு. அது சின்ன அமௌண்டா? ஒரே வார்த்தை சொல்லி சம்பாதிச்சிருவீங்களா? நீங்க இன்னைக்கு நிறுத்தினாலும் உங்க கண்ணு முன்னாடியே என் பையனோட கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். தோஷம் கீஷன் சொல்லி என் பொண்டாட்டி குழப்பின மாதிரி என்ன குழப்ப முடியாது. இத பிடிங்க. வரலட்சுமி வேணாம்னு சொல்லாதீங்க. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, போங்க. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு என் தொழிலுக்கு துரோகம் பண்ண முடியாது. நான் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவன். என்னால என் மனசாட்சியை மீறி நடக்க முடியாது. இது வரைக்கும் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் புரியவே இல்ல. கார்த்திகோட பர்த்டேக்கு முன்னாடி அவன் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும்னு மட்டும் சொல்றீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல? அதை கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவளும் சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லனா நான் மட்டும் எப்படி இதை நம்புறது? சொல்லுங்க. இதை சொல்லக்கூடாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. நான் திரும்பவும் சொல்றேன். உங்க மகனுக்கு 25 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகலன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். ஒரே நானே எத்தனை வேலை செய்யறது? சொந்தக்காரங்கெல்லாம் வந்துருவாங்க, ஆனா ஒரு வேலையும் ஆகல. பாருங்க, மறுபடியும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். யமுனா கிட்ட நீங்க தான் சொல். என்ன விஷயங்க? நடந்த உண்மையை நீ சொல்லித்தானே ஆகணும் யமுனா. இத்தனை வருஷமா இவருக்கு உனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் இப்ப எனக்கும் தெரிஞ்சே ஆகணும். சொல்லு சொல்லு. எல்லாத்தையும் இங்கேயே வச்சிடலாம். அத்தா, இந்த திங்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிரோம். தேவைப்படும் போது எடுத்துக்கிறோம். அது எல்லாத்தையும் இங்கேயே வை. அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. இவங்களும் நம்ம குடும்பம் தானே. அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு.
சங்கவி அங்க ஊருக்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க என்னடானா குருஜியை கூப்பிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம ஏதோ நடக்குது. உங்களுக்கு தெரியாம நான் எதுவுமே செய்ய மாட்டேங்க. என் மேல நம்பிக்கை வைங்க. கார்த்திகோட கல்யாணத்தை முடிச்சே ஆகணுங்கிறது தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை. கார்த்திகோட ஜாதகத்தை பத்தி வேற யாருக்கிட்டையாவது சொல்லிருக்கீங்களா? அதை பத்தின உண்மை நிறைய பேருக்கு தெரிய தெரிய சக்தி அதிகமாகிக்கிட்டே போகும். இல்ல சாமி, அது இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொன்னதில்ல. என் புள்ள உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் இவர்கிட்ட கூட சொன்னதில்ல. என்ன விஷயம் அது? என்ன ரகசியம் அது? சொல்ல போறியா இல்ல? நான் சொல்றத கேளு. நடந்ததை மறைக்காம சொன்னா கல்யாணத்தை வச்சுக்கலாம், இல்ல கல்யாணத்தை நிறுத்திடுவேன். நிறுத்தட்டுமா கல்யாணத்தை, இல்ல நீ உண்மையா சொல்றியா? வேண்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு சொன்னா மறைச்சு வச்ச உண்மையா சொல்லு. அவர் சொல்றதும் ஒரு வகையில சரியா தானே இருக்கு. சூர்யா தான் நமக்கு பிசினஸ்ல இன்வெஸ்டர். அவர் வராம நம்ம கல்யாணத்தை பண்ணி அவர் இங்க வராம போயிட்டாருன்னா நமக்கு தான் இழப்பு அதிகம் இல்ல? அதுக்காக நான் என் பையனை இழக்க முடியாது. ஆனந்த், கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டியை அடக்கி வைப்பேன்னு சொல்றவன்லாம் தாலின்னு உன்னை கட்டினதுக்கு அப்புறம் அவனுங்க அடங்கி போயிடுறானுங்கடா. இதுல உண்மை என்னன்னா ஒரு ஆம்பளை கூட இதுல விதி விலக்கே கிடையாது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மாமா. பியூட்டிஷியன்ஸ்லாம் அப்பவே கிளம்பிட்டாங்க. உங்க அப்பா மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஜாதகத்தை பார்த்ததே இல்லை. ஆனா வேண்டாம் குருஜி, விஷயம் என்ன நானே சொல்றேன். கார்த்திகோட ஜாதகத்துல மரண கண்டம் இருக்குங்க. பிறக்கும் போதே மரண தோஷத்தோட தான் பிறந்திருக்கான்னு அவன் ஜாதகம் சொல்லுது. இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவன் செத்துருவான். இந்த மரண தோஷம்னா என்ன? அது அவ்வளவு சாதாரணமானதில்லை. மரண யோகம். ஜாதகத்தில் இருக்கிற 2வது இடத்தையும் 7வது இடத்தையும் மரணஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதை சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்களின் பலனால மரண யோகம் ஏற்படும். உடனே இதுக்கான பரிகாரத்தை செய்யலன்னா இந்த ஜாதகத்துக்குரியவன் உயிரோட இருக்க மாட்டான். அது நடக்குமா வேணாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இது எல்லாமே நீங்க பண்ண பாவத்தினாலதான் வந்தது. நீங்க பண்ண இந்த பாவத்தினாலதான் அது உங்க பையனை பழி வாங்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன யமுனா, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? பிரச்சனை இதுதான் சொன்னா கல்யாணத்தை இன்னைக்கே வச்சுக்கலாம். அவ உயிரை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்கு. கஷ்யப்ப கோத்திரத்தை சேர்ந்த மேஷ ராசிக்காரி பரணி நட்சத்திரம் கன்னியா லக்கணத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். ஓகே, கைலாஷ் சூரியோட டீல கேன்சல் பண்ணிடு. யோசிக்கவே வேண்டாம். எனக்கு இதுதான் முக்கியம். எது எப்படி போனாலும் சரி, என் பையன் லைஃப் தான் எனக்கு முக்கியம். சரி, இத நாம விதிக்கு நமக்கு நடக்கிற போட்டியா எடுத்துப்போம். இத நமக்கு தான் வெற்றி கிடைச்சாகணும். சந்தியா, திவ்யா, அமிர்தா, நீங்க கிளம்புங்க. கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல? சரிம்மா, போலாம் போலாம். அக்கா, கிஃப்ட் எப்போ ஓபன் பண்ணி பாக்குறது?
பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டா விதியை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில வெற்றிங்கிற வார்த்தையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. டென்ஷனா இல்ல? எதுக்கு டென்ஷன்? சந்தோஷமா தானே இருக்கணும். சரிதானப்பா? கார்த்திக் மனசு இப்ப பாட்டு பாடிட்டு இருக்கோம். நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியுமா? சும்மா இரு. எல்லாத்துக்கும் ரெடிமேடா ஒரு பாட்டு வச்சிருக்க. பாவம் என் புள்ள ராத்திரி பகல வேலை வேலைன்னு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல கார்த்திக். நீ எதை பத்தியும் கவலைப்படாம கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடு. அப்பதான் கல்யாணத்தப்ப நீ பார்க்க அழகா இருப்ப. டென்ஷன்லாம் எதுவும் வச்சுக்காதப்பா. சங்கவியோட நீ வாழ போற வாழ்க்கைய பத்தி யோசி. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீ அவ்வளவுதானே நினைச்சிட்டு இருக்க? நான் இப்பவே சங்கவியை பார்த்தாகணும். பிரதர் கடுப்பாயிட்டாரு. சங்கவி. கார்த்திக், உன்னை யார் இங்க வர சொன்னாங்க? ப்ளீஸ் இங்க இருந்து போ. நலங்க வச்சா பொண்ணு பையனும் அதுக்கப்புறம் பாத்துக்க கூடாதா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ மத்தவங்க சொல்றத கேக்குறேன்னா, மத்தவங்க சொல்றத நம்புறேன்னா, இப்ப நான் என்ன சொல்ல போறேனோ அதையும் நீ நம்பிதான் ஆகணும். கல்யாணங்கிறது 2 மனசும் சேரணும். ஆனா இங்க உன் மனசுல மட்டும்தான் காதல் இருக்கு. நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கூட மாறல. உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லி அது எல்லாரும் கெடுக்க பாக்குறாங்க. எனக்கு என்னோட வாழ்க்கையை விட உன்னோட வாழ்க்கை மேலதான் அக்கறை அதிகம். என்னோட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். இனி உன்னை அப்படி பார்க்க முடியாது. உன்னை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்ல சங்கவி. இன்னைக்கு உன் விருப்பத்துக்காக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னையும் ஏமாத்திக்கிட்டு உன்னையும் ஏமாத்தி இந்த வாழ்க்கையை நான் பாழாக்க விரும்பல சங்கவி. கல்யாணங்கிறது 2 மனசு சேர்றது மட்டும்தான். அப்படி சேர்ந்த வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனா அது உடனே ஆறிடும். சங்கவி, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இந்த பொய்யான காதலை ஏத்துக்கலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன்னை ஏமாத்தி நடிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் என்னோட அம்மா, எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நான் உன்கிட்ட உண்மையதான் சொல்றேன். எந்த விஷயத்துல வேணும்னாலும் நான் விளையாடுவேன். ஆனா அடுத்து அவங்களோட மனசோட மட்டும் விளையாட மாட்டேன். அவங்களோட மனசை காயப்படுத்தவும் மாட்டேன். ஒரு பொய்யான வேஷத்தை போட்டு ஒரு கழுத்துல தாலி கட்டினவை, அதுக்கப்புறம் இஷ்டப்படாம வாழ்றதை விட இஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு சொல்லி பிரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு மேல். இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையணும் சங்கவி. என்னை விட அவன் நல்லா பார்த்துப்பான். என்னை விட அவன் உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே நீ மறக்கணும். மறந்துட்டு சந்தோஷமா வாழணும் சங்கவி. நான் உனக்காக எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட நான் உனக்காக வேண்டிக்கிறேன் சங்கவி. என்னை விட்டுட்டு சங்கவி. நான் நானாவே இல்லை. என்னோட மனசை நான் என்னால கட்டுப்படுத்தவே முடியல. கண்ணு மூடுனா அவளோட முகம் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. வாய மூடியா? வாய மூடு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டியா? இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? எவ்வளவு ஈஸியா என்ன மறந்துருன்னு சொல்லிட்டு காதல்னா என்ன கார்த்திக்? கான்ட்ராக்ட் பிசினஸ் மாதிரி நினைச்சிட்டியா? உன் வாழ்க்கையில புதுசா ஒருத்தி வந்த உடனே என்ன தூக்கி எறிஞ்சிட்டல்ல? பார்த்த உடனே காதலிக்கிற உனக்கு 10 வருஷ காதலோட அருமை தெரியாது. கார்த்திக், நான் எந்த வயசுல இருந்து உன்னை லவ் பண்றேன்னு தெரியும்ல? எனக்கு நல்லாவே தெரியும் சங்கவி. நீ எதுவும் பேசாத. நீ பேசும்போது நான் கேட்டல, நான் பேசும்போது நீ கேளு. நீ உன் வாழ்க்கையை யார் கூட வாழணும்னு 10 டேஸ்ல உன்னால டிசைட் பண்ண முடிச்சதுல? இவ்ளோ நடந்தும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வெச்சுக்கோ, நான் தான் முட்டாளாயிடுவேன். ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதை விட பெரிய முட்டாளாயிடுவேன். ஏன் கிட்டே அவளை பத்தி பெருமையா நீ பேசிட்டு இருக்க. உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது கார்த்திக். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த 10 வருஷத்துல நான் கண்ணு மூடி தூங்கும் போதெல்லாம் எனக்கு யாரோட முகம் தெரிஞ்சதோ இன்னைக்கு அவனே என்ன வேண்டான்னு ஒதுக்குனா என்னால தாங்கிக்க முடியுமா? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஆசைப்பட்ட நிறுத்து. அதுக்காக என்ன இன்னொருத்தனை கட்டிக்க சொல்லாத. அந்த ரைட்ஸ் உனக்கு எப்பவுமே இல்ல. நீ உன் அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா கீழே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வந்து என் கழுத்துல தாலி கட்டணும்.
நீ என்ன லவ் பண்ணாம இரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதுக்காக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். நான் லவ் பண்ணதும் ஒண்ணுதான், கல்யாணம் பண்ணிக்க போறதும் ஒண்ணுதான், கடைசியா வாழ போறதும் உன் கூட தான். எதுக்காக அழுவுற? என்ன சொல்லிட்டு போறான் அவன்? என்னன்னு சொன்னா தானே தெரியும். என் மேல அவனுக்கு லவ்வே வரலையா? அததான் எப்பவும் சொல்றாளே. என் கேரக்டர் அவன் சரியாவே புரிஞ்சுக்கல. இத்தனை வருஷம் லவ் பண்ற நான் என்ன பைத்தியமா? அவ்வளவு லேசில விட்டுற மாட்டேன். கல்யாணம் நடக்கும். யார் நினைச்சாலும் நிறுத்த முடியாது. நேத்து வந்தவ என்னோட ஒஸ்தி ஆயிட்டாளா? அவளை மனசுல வச்சுக்கிட்டு என்ன தூக்கி எறியறான். அவளை லவ் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு சும்மா போறதுக்கு நான் ஒண்ணு இழிச்ச வாய் கிடையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு அவ பின்னாடி சுத்துவான்? கல்யாணம் முடிஞ்சு நியூயார்க்கு போனதுக்கு அப்புறம் அவன் நினைப்பே அவனுக்கு வராது. கார்த்திக் என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த வேலைக்காரிக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்க்கறேன். போன் உடைஞ்சிட்டே எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சியா? என்னடி, என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். பிடிச்ச படத்தை சீடி போட்ட வைப்பேன். HD குவாலிட்டியில இருக்கு. சத்தம் கேக்குது. இதயம் துடிக்குதா? வேகமா துடிக்குது. என்னடா இவன் எதை பண்ணாலும் ஏடா குடம் பண்ணிக்கிட்டே இருக்கானே. இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உடஞ்சு போச்சு. என்ன பார்த்தா உனக்கு ஏதோ லூஸ் மாதிரி கூட தோணலாம். நல்லா யோசிச்சு பாரு. உன்ன மாதிரி பொண்ணை மடக்கிறதுக்காக எவ்வளவு வேலை பண்ணுவேன். இது சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய காப்பி வச்சிருக்கேன். இந்த போட்டோ எதெல்லாம் இருக்கு தெரியுமா? சிடில, லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ல, பென் டிரைவ்ல, ஐபேட்ல எல்லாத்துலயும் ஏத்து வச்சிருக்கேன். நெட்ல விடலாமா? வேணால, தேவையில்லாத பப்ளிசிட்டி ஆயிடும். என் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீன்னா எல்லாத்தையும் அழிச்சிடுற. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லு. நான் சொல்ற இடத்துக்கு எனக்காக வரணும். மத்ததெல்லாம் அங்க பாத்துக்கலாம். என்ன கண்ணடி இது? பார்க்கும் போதே கஞ்சா அடிச்ச மாதிரி போதைகிறது. இப்படிப்பட்ட கண்ணை நான் பார்த்ததே இல்லை. உன்னை எப்படி விட முடியும்? நான் சொல்ற இடத்துக்கு வருவல. சிட்டி ஹோட்டலுக்கு தனியா வந்துரு. வராம போயிடுவேனா? உங்களை சாகடிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். இப்ப நீயே என்னோட வேலையை இன்னும் சுலபமாக்கிட்ட. நீ கூப்பிடுறது சந்தோஷத்தை இல்ல, யமன. என்ன தலையை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? மாப்பிள்ள மாதிரி கெத்தா இல்லாம இப்படி உம்மன் இருந்தா என்ன அர்த்தம்? கமான், எந்திரிங்க எந்திரிங்க. வாவ் ப்ரோ, உண்மையை சொல்லட்டுமா? இந்த ஷர்வானில நீங்க செம கிளாஸா இருக்கீங்க. பின்ன அண்ணியோட செலக்ஷன் சும்மாவா? நானும் உங்களை மாதிரி ஒரு பையனை பிறந்திருக்கணும். சங்கவி ஒன்ன லவ் பண்றதுக்கா? இதெல்லாம் ஆரம்பம் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் கல்யாணம் பண்ணோன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அக்கா, நீங்க சிரிச்சது போதும். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்கண்ணா. கம் ஆன் நவ. செல்ஃபி செல்ஃபி. அக்கா, அப்படியே போங்கக்கா. ஏய், தள்ளி போடா.
இப்பட்றா நீ இப்படி ஆட்னா எப்படிக்கா எடுக்க முடியும் சொல்லு? அப்படியே ஸ்மைல். நல்லா இருக்கு உன்னை தவிர. உன் மேல என் கால்ல போடுடா. போங்க போங்க, அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல. நீங்க எல்லாம் முதல்ல போங்க, நான் இதெல்லாம் போட்டு வரேன். ஓகே அண்ணா, சீக்கிரம் வந்துருங்க. அக்கா வாங்க, நம்ம அண்ணி ரூமுக்கு அண்ணா போவோம். சீக்கிரமா வந்துருங்க. நான் பாக்குறது கனவா நனவானே தெரியலையே. உள்ளவா அவ்வளோ பேருக்கு நடுவுல என்ன மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதாண்டி கண்ணு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். வாமா. அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏண்டா? நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகணும். போ கண்ணு. முதல்ல இப்ப நீங்க போங்க, அப்புறம் நான் போறேன். ரியலி? பின்னாடியே வருவல்ல? ஓகே. சலோ சீக்கிரம் வாடா கண்ணு, எல்லாம் ரெடி. ரெண்டே நிமிஷத்துல வரேன். இத்தனை வருஷ வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிச்சதே இல்லம்மா. என் பொண்டாட்டியும் இருக்காளே, எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கா. வாரத்துல 7 நாளும் பூஜை பண்றா. தினமும் 8 வேளை தின்னுகிட்டே இருக்கா. சோறு சோறுன்னு இருக்காளே தவிர சொர்க்கத்தை காட்ட தெரியலையம்மா. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? வாவ், அப்படிதான். கீழே இன்னும் கீழே மசாஜ்ல ஒண்ணுமே இல்ல, அழுத்துற கையில தான் எல்லாமே இருக்குன்றத நான் உன் கையில தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கைடா இது? என்ன மெதுவாமா, அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. அவசரப்படாம அப்படியே மெதுவா கீழே. என்ன பண்ற நீ? டார்லிங், நீ ஏன் இங்க வந்த? சாரி டார்லிங், என்ன அப்படி பார்க்காத. சந்தியாமா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியும்ல. நானா இங்க வரலம்மா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுல வேலை செஞ்சா. பேசாத, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். என்னை ஏமாத்தாத. அவ கூப்பிட்டு உன்னோட பேர்ல எதுக்கு புக் ஆயிருக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. உனக்காக தான். வீட்டுல இருந்தா எல்லாரும் உன்னை வேலை வாங்கிட்டே இருப்பாங்களா, அதுக்காக தான் நீ தனியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் இங்க ரூம் புக் பண்ணேன். செல்லோ, அவெல்லாம் இங்க வந்திருக்க மாட்டா. நீதான் கட்டாயப்படுத்தி அவளை வர வச்சிருப்ப. யார் சொன்னா? எங்க போனா அவ? எங்கடி போன? ஏய், எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பான்னு தெரியலையே. செல்லம், உன் மேல சத்தியம் பண்ணி சொல்ற, அவ இங்கதான் இருந்தா. அதுக்குள்ள திடீர்னு
எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அவ இங்கதான் இருக்கா. ஹலோ. ஹலோ, ஹாய். எங்க ஒரு நிமிஷம், கார்த்திக் எங்கேயாவது பாத்தீங்களா? எங்க போயிருக்க போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஐரே, இந்த பூ போதுமா? சந்தியா, கொஞ்சம் இங்க வா. கார்த்திக்க பாத்தியாமா? என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் என்னன்னா அம்மா கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் சங்கவி. என்ன பண்ற நீ? என்னடி பண்ற? ஒருவர் ரெண்டா தெரியற அளவுக்கு நான் குடிக்கலையே. என் பொண்டாட்டி எங்க வந்துட்டாலும் கொஞ்சம் பயந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். அவங்களையும் கூப்பிட்டுருக்கீங்களா? எதுக்காக? நான் தான் இருக்கேன்ல. பாத்ரூம்குள்ள நீ தானே வந்த? உங்க பொண்டாட்டியா மசாஜ் பண்ணி விட்டாங்க? நான் இங்க இருக்கும்போது உங்க பொண்டாட்டியை பத்தி பேசுறீங்க? உன் கை பட்ட உடனே கண்ணு மண் தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதான் நீ என் பொண்டாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்க. இப்ப போதை இறங்கிடுச்சு. சரி, அவளை விட மறுபடியும் போய் குளிக்கலாமா? என் மேல நிறைய அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. யார் நீ? யார் நீ? யாருன்னு கேக்குற? யார் நீ? சொல்ல, நீ யாரு? சொல்ல போறியா இல்லையா?